Hi friends, welcome to my channel Blooming Star. First of all, happy Christmas to all my friends and families. இந்த இயர் கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் ரெண்டு பேருமே பிளாக் கலர் ட்ரெஸ் கோட் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதே மாதிரி நானும் பிளாக் கலர் சாரி, அவரும் வந்து பிளாக் கலர் டிஷர்ட். ஸோ அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இயர் வந்து நாங்கள் எந்தெந்த சர்ச் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மேலப்புதூர் சர்ச், அதுக்கப்புறமேட்டு மெயின் கார்ட் கேட்டில் இருக்கிற சென்ட் ஜோசப் சர்ச். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து மேலப்புதூர் சர்ச்சுக்கு ஒரு 11 o'clock நாங்கள் உள்ளார போயிட்டோம். பிகாஸ் அங்கே இடம் கிடைக்காது, அதனால ஸோ நாங்கள் 11 o'clock போயிட்டு மாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக அங்கே வெயிட் பண்ணிவிட்டு 12 o'clock வந்து அந்த செலிப்ரேஷன்லாம் நாங்கள் முடிச்சுட்டு வெளியில் சரி ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கிறிஸ்மஸ் தாத்தாட்ட ஃபோட்டோ எடுக்கலாம் நின்னோங்க. லைன் கட்டி நின்னாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. சரி ஓகே, நம்ம லைனில் நின்னாது நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம். அங்கே லைட்டிங்ஸ் கலர்ஃபுல்லாக இருந்தது, வேறு லெவலாக ஆசமாக இருந்தது. எல்லா செட்டிங்ஸ்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் ஒரு காமெடியான சர்ப்ரைஸ் என்னென்னா, அங்கே நிறைய பேர் வந்து நீங்கள் சிந்துஜா தானே, ப்ளூமிங் ஸ்டார் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கள் கூட சேர்ந்து செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் எங்களுக்கு வேறு லெவல் காமெடியாகவும் இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு வந்து நாங்கள் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. 2 கேக் ஆக்சுவலாக வாங்கியிருந்தோம். கிறிஸ்மஸ் தாத்தாவோட ட்ரெஸ் கலர் வந்து ரெட் இல்லையா, ஸோ அதனால் ரெட் வெல்வெட் கேக், அதுக்கப்புறமே ப்ளம் கேக், இது ரெண்டும் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். Happy Christmas to all of you. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்ச்சில் லைட் செட்டிங்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, இப்போ வீட்டில் வந்து நாங்கள் ட்ரீ, ஸ்டார்ஸ், கலர்ஃபுல் லைட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஒரு 15 minutesலேயே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அதை செட் பண்ணிட்டார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயரே நாங்கள் அந்த ஆணி அடித்ததெல்லாம் அப்படியே இருந்ததுங்க. ஸோ அதனால் ரொம்ப நேரம் வந்து எடுத்துக்கல, அப்படியே நாங்கள் அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஈஸியாக கடகடன்னு முடிச்சாச்சு. எங்களோட டெக்கரேஷன்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் நாங்கள் 11 மணிக்கெலாம் போயிட்டோம். ஆனால் 2 சர்ச்சுக்கும் போயிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வரத்துக்கு எவ்வளோ மணி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகிடுச்சு. வந்துட்டு கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் படுக்கிறதுக்கு விடிஞ்சிருச்சுங்க. லேட் ஆகும்னு தெரிஞ்சு தான் நாங்கள் போகும்போதே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தான் போனோம். பட் அங்கே ஃபுல்லாக நல்லா ஜாலியாக சுற்றுனதுனால எகெயின் ரிட்டன் வந்தோடனே செம்ம பசி ஆகிடுச்சு. வேறு எதையுமே கண்டுக்கல. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேக் வெட்டி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோடனே கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதை வாங்க நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேக் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து என்ன கேக் கட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக். இதான் வந்து கிறிஸ்மஸ் வந்து ஸ்பெஷல் இல்லையா, ப்ளம் கேக். மேரி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ. டீல் இல்ல, டிக்கெட் கட் பண்ணு. ஏய் இருடா, நான் கட் பண்ணவே முடியல. எனக்கு சம்மா ஜாஸ்தி ரொம்ப ஆகுதுடா. நாளைக்கு சிக்கன் மட்டன் நல்லா சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா? இது மாதிரி ப்ளம் கேக் வாங்கி நீங்களும் சாப்பிடுங்க. பாய் பை, டாடா.